அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்டாக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட் அனலைசேஷன் இருக்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எக்ஸ்பைரி டே நிஃப்டி 0 to 0 கால் பண்றவங்க அந்த 5 ரூல்ல மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். எப்போ எடுக்கணும், என்ன டைம் எடுக்கணும், என்ன ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணணும், என்ன விலையில வாங்கணும் எல்லாமே முன்னாடியே நமக்கு தெரியும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த 0 to 0 கால் எடுக்கணும், இல்லையே எடுக்கக்கூடாது. சரி, நம்மளுடைய பொசிஷன் கிளாஸுங்க வருகிற 9ஆம் தேதி 9th துவங்குது ஆகஸ்ட். அதுக்கான டீட்டெயில் டாபிக் யார் கேட்டீங்களோ அனுப்பியிருக்கேன். யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இது இயர்லி 2 times மட்டும்தான் நம்ம எடுக்கிற வருஷத்துக்கு. டீட்டெயில் கேட்டவர்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் அனுப்பிட்டேன். யாருக்கா வரலன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. அப்போ ஒரு 3 மாதம் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த டேட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. யாருக்கா வரலனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு முதல்ல நம்ம வந்து டேட்டாஸ் பார்த்துருவோம். நேத்தான் இவங்க பையில செல்லுல இருக்காங்க, மார்க்கெட் இருக்காங்க. இன்னைக்கே பாருங்க ஒரே நாளுக்கே பைக்கு இவ்வளவு கான்ட்ராக்ட் பைக்கு வந்து இப்போ மறுபடியும் 6.5 லட்சம் கான்ட்ராக்ட், 6,60,000 கான்ட்ராக்ட் பையில இருக்காங்க. ரீட்டைல் ட்ரேடர், ப்ரோ ட்ரேடர் ஒரு 85,000 கான்ட்ராக்ட் பையில இருக்காங்க. நேற்று அவங்க செல்லிங்க்கு சேஞ்ச் ஆகியிருக்காங்க. எஃப்ஐஐ எகைன் அவங்க நேற்று கொஞ்சம் பையில இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க செல்லிங்க்கு மாறிக்கிட்டாங்க. ஒரே நாள்லாம் உடனே பையர் வந்துட்டாங்க ரீட்டைல் ட்ரேடர். அப்போ இதுல மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கு நீங்களே கெஸ் பண்ணலாம். இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா டைரக்ஷன் மாறலாம், இவங்க சேஞ்சஸ் ஆகலாம், அவங்க சேஞ்சஸ் ஆகலாம், என்ன வேணா மாறலாம். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம மேக்ஸ் வந்துருவோம். இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்றதுக்கு பயமா இருக்கு அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ல போயிட்டு நம்ம கால்குலேஷன் அப்ளை பண்ணி அதுல ட்ரேட் பண்ணுங்க. ஆனா எக்ஸ்பைரி டேல தான் சுவாரஸ்யமாவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்க ப்ரிடிக்ட் பண்றதெல்லாம் ஈஸியா நடக்கும். ஒரு மார்க்கெட் இப்போ வந்து எவ்வளோ 24,238 இருக்கு மார்க்கெட், ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 24,300 புட்டு 150 ரூபா இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட் எங்க க்ளோஸ் ஆனா அந்த விலையில இருக்கணும். சிம்பிள் 24,150 இருந்தா இருக்கும் எக்ஸ்பைரி டேல, கரெக்டுங்களா? அப்பதான் ஒரு 150 ரூபா மார்க்கெட் இங்க க்ளோஸ் ஆகணும், அப்பதான் ஒரு 150 ரூபாவே இருப்பாரு. அப்போ இப்போ அவர் என்ன பிரீமியத்தில் இருக்காரு? இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள நிறைய பேருக்கு தெரியல. நம்ம பேசிக்ஸ் இதுக்குள்ள நம்ம போறதில்ல. கிளாஸ்ல எடுத்தோன்னே நம்ம மேக்ஸ் டாபிக் போயிடுவோம். அப்போ இன்னைக்கு இங்க போகணும்னா அப்போ இவர் வந்து 200 ரூபா 250 ரூபாய் இருக்காருன்னா ஏதோ ஒரு விலையில இருக்காரு அப்படின்னா, எக்ஸாக்ட் அதிக விலையில இருந்தாருன்னா அப்போ இந்த விலையை வரணும்னாக்குல இந்த விலையை கிராஸ் பண்ணாதான் அவருக்கு எகென்ஸ்டா ட்ரெண்ட் போறது வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நீங்க அது கெஸ் பண்ணலாம். மேக்ஸ்ல கால்குலேட் பண்ணி அப்படியே கொண்டு வரலாம் வேல்யூஸ். சரி, நம்ம வந்து இந்த வீடியோ போடுறது சிந்திப்பதற்காக மட்டும்தான். இதை வைத்து ட்ரேட் பண்ண மாட்டோம். இது ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும்தான். அந்த ட்ரெண்டும் ஒரு குறிப்பிட்ட விலை பண்ணணும்னு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதும் இதில் சொல்றோம். 24,200 புட்டு இன்னைக்கு 78 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா நிஃப்டி ஏறும். அதே அது 78 rupees சப்போர்ட் எடுத்தா நிஃப்டி இறங்கும். அது மட்டும் இல்ல, அது 78ல இருந்து மேல போனாலும் ஒரு வேளையில திரும்பி ஆகணும் ஆறாங்க. அங்க எகைன் இன்னொரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேளையில திரும்பணும், அப்போ இன்னொரு வேளையில இங்க சேஞ்ச் ஆகுது ட்ரெண்டு. ஆனா யூடியூப் பார்க்குறவங்க இந்த 78 இருக்கும்போது டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்க ரிட்டர்ன் பெட்டரா இருக்கும். எதிர அப்பா டவுன் உங்க டெக்னிக் நீங்க என்ன வேணா பார்க்கலாம். நம்ம எதுவுமே பார்க்கறது கிடையாது. நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறதுல, பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கறதுல, பேட்டர்ன்ஸ் பார்க்கறதுல எதுவுமே பார்க்கறது கிடையாது. நியூஸ் என்ன ஏது எதுவுமே தெரியாது. எல்லாம் நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு பிஃபோர் கால்குலேஷன் ஓப்பன் ஆகுது முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். எங்க வந்தா என்ட்ரி எக்ஸிட்ஸ், சிம்பிள், அவ்வளவுதான். ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன, எல்லாமே முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். இது நடந்திருக்கா இல்லைன்னு போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.